முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கையையே அரசாங்கம் பின்பற்றுகின்றது. கல்வி மறுசீரமைப்பை அமல்படுத்த வேண்டுமாயின் முதலில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆசிரியர் சங்கங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் சங்கங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார். தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகின்ற போது, பொருளாதார மீட்சிக்காக இந்த அரசாங்கம் இதுவரையில் முறையான திட்டங்களை செயல்படுத்தவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வகுத்த பொருளாதார கொள்கைகளையே முழுமையாக செயல்படுத்துகின்றது. உத்தேச கல்வி மறுசீரமைப்பு பற்றி பேசப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாரித்த கல்வி கொள்கையையே இந்த அரசாங்கம் செயல்படுத்த முயற்சிக்கின்றது. திட்டத்தின் உள்ளடக்கத்தில் பெயர்கள் மாத்திரமே மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. கல்வித்துறையில் உண்மையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமாயின் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் சங்கங்கள் முதலில் நீக்கப்பட வேண்டும். ஏனெனில் மக்கள் விடுதலை முன்னணியின் பல்கலைக்கழக மாணவர் சங்கங்கள் தான் பகடிவதை கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியது, இன்றும் செயல்படுத்தப்படுகின்றது. ஆகவே சிறந்த கல்வி மறுசீரமைப்புக்கு அரசாங்கம் இவ்விரு விடயங்களையும் செயல்படுத்த வேண்டும். நவீன உலகிற்கு பொருத்தமான வகையில் கல்வி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கல்வி மறுசீரமைப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் கொள்கையை கல்வி மறுசீரமைப்பில் உள்ளடக்க இடமளிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.